ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் அண்ட் சர்ப்ரைஸும் கூட. ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரோட ட்ரீமில் ஆர்பிஐ அசிஸ்டண்ட் இருந்திருக்கு. ஸோ ஆர்பிஐ அசிஸ்டண்ட் அப்படின்னாலே ஒரு 10 வேகன்சிஸ் ஆர் 20 வேகன்சிஸ் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு இவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்து. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் பூஸ்ட் பண்ணுங்கள். இடையில எந்த எக்ஸாம்ஸும் கிடையாது. எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு ஒரு 15 நாள் எக்ஸாம் இல்லை அப்படின்றதுனால ஸ்லோவாக உங்கள் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆர்பிஐ அசிஸ்டண்ட் ஒரு எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ அதை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்கும். கட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், என்ன ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் நம்ம அபித் சார் வந்து சேனலில் அப்டேட் பண்ணுவார். ஸோ அதை தொடர்ந்து இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 16th மார்ச் 18 வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும், சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் April 11th, மெயின்ஸ் எக்ஸாம் வந்து June 7th வரப்போகுது, சரிங்களா? ஸோ எக்ஸாம் டேட் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆர்பிஐ அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ட்ரீமை நிறைய பேர் வச்சுருந்துருக்கலாம். ஸோ என்னோடய பெரிய ட்ரீமும் அதுதான் கூட. ஸோ உங்களோட சேர்ந்து நானும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஆர்பிஐ அசிஸ்டண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும், உங்களுக்கு ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், மற்ற பேங்க் எக்ஸாம்ஸை விட மற்ற பேங்க் ஜாப்ஸை விட இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோவை நம்ம சேனலில் இன்றைக்கி ஈவினிங் நம்ம சார் வந்து ஃபுல் டீட்டெயில்டாக ஷெட்யூலோடு அப்லோட் பண்ணுவார், சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து என்னென்னைக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்ற ஷெட்யூலை நீங்கள் உங்கள் செல்ஃப் ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஷெட்யூல் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.